கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 தெசலோனிக்கேயர் அதில் 5ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவனுடைய சித்தம் என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை குறித்து ஒரு சித்தம் தேவனுக்கு உண்டு. எப்படி உங்க பிள்ளைகளை குறித்து, நம்ம குடும்ப பிள்ளைகளை குறித்து, நம்ம கணவன் மனைவிகளை குறித்து, கணவன் மனைவியை குறித்து ஒரு காரியம் இருக்கும், மனைவி கணவனை குறித்து ஒரு சித்தம் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில் அது அந்த மாதிரி இல்லாததுனால சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருது. பிள்ளைகள் மத்தியில் அப்படிதான், என் பிள்ளை அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும், அந்த பிள்ளை படிக்காமல் இருக்கலாம், ஒரு பிள்ளை அந்த நீங்கள் சொல்றது படிக்காமல் இருக்கும். அப்போ அந்த குறித்து உங்களுக்குள்ள வருத்தங்கள், மனதில் வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டாகும். உலக ரீதியான காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரலோக ரீதியான காரியத்தை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. என்ன தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது? அப்போ தேவனால் படைக்கப்பட்ட நம்ம, தேவசாயிலாக படைக்கப்பட்ட நம்ம, அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து அதுபடி நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த சித்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா அப்புறம் நமக்கு தோல்வி பாதையே கிடையாது. எல்லாமே ஜெயங்குள் வாழ்க்கை தான், ஜெயபாதை தான். எப்போதுமே நம்ம வெற்றியின் பாதையில தான் நடக்க ஆரம்பிப்போம். எப்படி தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்பவர்களாக இருக்கும் பொழுது, அப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்று நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதை பாருங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இது எப்படி பார்த்தீங்களா? ஒருவேளை சந்தோஷமான காரியங்கள், ரொம்ப வெற்றி உள்ள காரியங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா நம்மளை அறியாமல் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறோம். நன்றி தகப்பனே அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்வது, நன்றி சொல்வது எல்லாமே ஒண்ணுதான். அப்ப நம்ம துதிப்பது எல்லாமே ஒண்ணுதான். அப்ப நம்மளுக்கு ஒரு காரியம் கைகூடி வந்துருச்சுன்னா உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி புள்ளி பெற்றேன், உங்களுக்கு கைத்து வைக்கிறேன், உங்களுக்கு அதில் காணிக்க வைக்கிறேன், இதில் காணிக்க வைக்கிறேன், எல்லாமே ஓகே. ஆனா ஒரு இடத்துல அடிபட்டுன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம தேவ ஸ்தோத்திரம் சொல்றோமா? நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோமா? ஆண்டவரே நான் அந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி நான் அடி வாங்கிட்டேன் ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நீங்கள் என்னை நடந்தது நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிறோமா? நிறைய நேரம் நம்மளால முடியாது, நிறைய நேரம் நம்மளால முடியாது. நான் ஒரு சில நேரங்களில் கடினமான பாதைகளை நடத்தப்படும் போது தான் தேவனுடைய உண்மையான அன்பை நம்ம தெரிந்து கொள்வோம். 2007 ஹார்ட் அட்டாக் மரணப்படுக்கையில் இருந்தேன். அப்போ தான் தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கிடையாது, எந்த ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார், எக்கோச்சு விடுதலை கொடுத்தார், மரண படுக்கையில் வச்சு எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுக்காக தேவனை என்னை தந்தி அடிச்சுட்டாரு நான் சொன்னேன் கிடையாது. தேவனை உலகம் சொன்னார் என்று எவ்வளோ பேசி பார்த்தாரு, நான் கேட்கல. அப்போ என்னை கடினமான பாதைகளை நடத்தினார். அப்போ இன்றைக்கு வரைக்கும் அந்த இதுக்காக தேவன் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே, என்னை நீங்கள் ஒரு பக்கம் திருப்பினதுக்கா நன்றி ஆண்டவரே, எனக்கு அந்த நோயை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே, அது விடுதலை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே, என்ன உயிர் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, இந்த சின்ன சின்ன காய்ச்சல், சின்ன சின்ன காரியங்கள் எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா, நன்றி தகப்பனே தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நன்றி சொல்வதற்காக மட்டுமே நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ தேவனை துதிப்பது மட்டும்தான் தேவனுடைய சித்தம், நம்மளுடைய சித்தம். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு, அதற்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு. அதை நன்றி, அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இது பெருசாக போகாதனால நன்றி ஆண்டவரே, இதுக்கு மேலே போகாதனால நன்றி ஆண்டவரே, இத்தோட நிறுத்திக்கிட்டேங்க ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இத்தோட நான் தப்பித்தேன் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே அப்படின்னு தேவன் நன்றி சொல்லி கொண்டே இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதான் பாருங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் சகலமும் நடக்கிறது. நம்ம கிறிஸ்து இயேசு மூலமா தான் சகலத்தையும் நம்ம நடத்தப்படுகிறோம், நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், நம்ம வழிநடத்தப்படுகிறோம். அப்ப கிறிஸ்து இயேசு மூலமாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம் சொல்வது, துதிப்பது, நன்றி சொல்வது. 5 மீன் 2 அப்பத்தை கையில் வாங்கணும்னு அவர் எனக்கு இதெல்லாம் பெருக்கி கொடுங்க ஆண்டவர். 5000 பேர் இருக்காங்க புருஷர்கள் மட்டும், எனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலாம் கேட்கல. கையை தூக்குனாரு, மேலே தூக்குனா ஸ்தோத்திரம் சொன்னார் தேவனுக்கு, நன்றி தகப்பனே அப்படின்னாரு. அது 12 குறையை மிச்சம் எடுத்தாங்க. அதே போல உங்களுக்கு குறைந்த பலன் இருக்கும் போதே தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஆமென். ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோகிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்கான நன்றி ஆண்டவரே. எங்களை குறித்து கிறிஸ்தியேசுக்குள் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட மாட்டவரே, புரிந்து கொண்ட மாட்டவரே. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுவதே, எல்லாவற்றிலும் துதிகள் நன்றி சொல்வதை, துதிப்பதே எங்களை குறித்து கிறிஸ்தியேசுக்குள்ளான தேவனுடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்ட மாட்டவரே. ஏஸ்தாவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல படைக்கப்பட்ட ஜனம் என்பதை புரிந்து கொண்ட மாட்டவரே. நீ எப்பொழுதும் எங்கள் வாயிலிருந்து ஸ்தோத்திர பலி மட்டும் வருவதாக ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் அவர்களை படைத்த, நீர் அவர்களை அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்ற மாட்டவரே. எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவள் வாயிலும் முதலில் ஸ்தோத்திர பலி வரட்ட மாட்டவரே. ஏஸ்தாவனே, குடும்பமாக உண்மை ஸ்தோத்திரிக்க, உண்மை துதிக்க நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இனி ஒருபோதும் அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் துதியின் சத்தம் நீங்காது இருப்பதாக ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும்ப்பா, கிரேஸ் டிவி நிர்வாகத்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.